ஒரு வழியாக காதலர்களை ஒன்று சேர்த்து வச்சுட்டாங்க. தேவையில்லாமல் வந்து இழுத்து இழுத்து கொண்டு போயிட்டு இப்போ வந்து அடுத்த சாப்டருக்கு மகாநதி வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கலாம். நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மகாநதியில் பல சாப்டராக பிரிக்கலாம். முதல்ல வந்து இந்த கொடைக்கானலில் இருந்தது, அதுக்கப்புறமா இங்கே வந்தது. இங்கே வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் பீரியடு, கான்ட்ராக்டுக்கு அப்புறமா வந்து இந்த கல்யாணம் நடந்ததுக்கப்புறமா வந்து காதலாக மாறினது. அப்புறம் அது உண்மை தெரிஞ்சு கடைசியில் உடஞ்சி போய் கடைசியில் இங்கே வந்து 2 புதுசு வீட்டுக்கு வந்தது, வாடகை வீட்டுக்கு வந்ததுன்னு பல கதைகள் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இதில் இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ காவேரி நான் மொத்தமாக கிளம்பி கொடைக்கானலுக்கு போயிடுறேங்கும் பொழுது வெண்ணிலா பேசி புரிய வச்சு இன்றைக்கி தான் அந்த கேரக்டரை ஒரு மாதிரி நல்ல ஒரு இயல்பான கேரக்டராக கொண்டு வந்திருக்காங்க. இல்லைனா பேந்த முடிக்கிற மாதிரி தானே அந்த கேரக்டரைசேஷனே இருந்துச்சு. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்படி ஒரு ஆளோட என்னால் வர முடியாது, ஏன்னா வந்து அவன் மனசுலலாம் நீ தான் இருக்க அப்படிங்கும்போது அதை தான் நம்ம யோசிக்கணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருங்க, நான் எங்கேயா போயிடுறேன், இங்கேயே இருந்தேன்னா என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி யாராச்சும் மாற்ற ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க வெண்ணிலா. ரொம்ப இயல்பாக வைஷாலி நடிச்சிருந்தாங்க. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உன் வளகாப்பு கூப்பிடு, பேர் வைக்கிறதுக்கு கூப்பிடணும், எல்லாத்துக்கும் என்ன கூப்பிடணும் அப்படின்னு காவேரிட்ட சொல்கிறாங்க. ஆனால் வைஷாலி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க வந்து அழகாக வந்து அந்த ஒரு மறைச்சு க்யூட்டாகவும் நடித்து அப்படியே ரொம்ப சிம்பிளாக பேசி முடிச்சிட்டாங்க. நான் எங்கே வேணாலும் போய் ஏதாச்சும் நான் பண்ணிப்பேன், நான் இனிமேல் நான் இங்கே இருந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்க விரும்பல, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருங்க. அவன் ஓடி வந்து உன்னை கட்டி பிடிப்பான்னு பார்த்தா அவன்கிட்ட கோவப்பட்டு இருக்கான், சேர்ந்துக்கோங்க அப்படின்னு கையெல்லாம் பிடிச்சி விட்டு அந்த நம்பிராஜன் வர வந்து பேசி அனுப்பிவிட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க 2 பேரும் அப்படி வரும்போது காதல்னு உங்களுடைய காதல் காட்சிகள்லாம் ஒன்று ஒன்றா காமிச்சு இவங்க காரில் போகும்பொழுது இப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அம்மாட்ட நாளைக்கே நான் வந்து பேசுகிறேன், ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. இப்போ வீட்டுக்கு வரும்போது வந்து எங்கே போனா காவேரின்னு தெரில, பஸ் ஏறிட்டலான்னு தெரியல, அவங்கலாம் புலம்பும் பொழுதே இவங்க அங்கே வந்துட்டு, காவேரி நான் போனேன் எல்லாம் சந்தோஷமாயிட்டீங்களா, எனக்கு போக பிடிக்கல அதான் வந்துட்டேன், நீங்களாம் ஃபீல் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் கூலாக இருக்கீங்க அப்படின்னு பேசி சிரிச்சிட்டு ரூம்குள்ளார போயிட்டு இப்போ யோசிக்கிறாங்க, நாளைக்கு விஜய் வருவாரா, என்ன பேசுவார், ஒருவேளை விஜயால் பேசி சமாளிக்க முடியலாம், நம்மளும் இறங்கி பேசிடலாம்னு இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ விஜயோட பாட்டி எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்களா, இல்லை இப்போவாச்சும் திருப்பி எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நடக்குமாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இவங்க ப்ரெக்னன்சியை பற்றியும் வீட்டுக்கு தெரிய வருதான்னு பார்க்கணும். விஜய் வந்து ஹாய் அத்தன்னு கூப்பிட்றதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியல் எப்படி போகுது, இன்றைக்கி வந்து விஜயும் காவேரியும் சேர்ந்துட்டாங்கிறத பற்றியும் வெண்ணிலா எடுத்த முடிவையும் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.